ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பாலக்கீரை கடையல் எப்படி பண்ணுறது தான் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பாலக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் வந்து தோரம் பருப்பு 1 டம்ளர் பருப்பு மீடியம் சைஸ் டம்ளரில் எடுத்திருக்கேன். 1 கட்டு கீரைக்கு அதை வந்து நம்ம ஒரு 3 லிட்டர் குக்கர் வச்சு அதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த பருப்பை துவரம் பருப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகா, ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் நான். இது எல்லாத்தையுமே நம்ம அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு பாலக்கீரையை வந்து நான் நல்லா அலசி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே காம்போடு தான் கட் பண்ணி சேர்க்கணும். காம்பு இல்லாமல் போடக்கூடாது. காம்பில் தான் நல்லா சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையில் வந்து கால்சியம் சத்து, அப்புறம் அயன் சத்தும் இருக்குது. அதனால் இதை வந்து வாரத்துக்கு ஒரு டைமாவது லேடிஸும் சரி, ஜென்ஸும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி இது செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இது பாருங்கள், நான் வந்து அந்த கீரையை வந்து ஒன்றும் பாதியமாக 3 இதுவாக கட் பண்ணிக்கினேன். ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது, கடைய முடியாது. நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிவிட்டு அதிலே சேர்த்துக்கோங்க. அது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி மீடியம் சைஸ் சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அது போட்டு நல்லா கீரையை ஃபுல்லாக பார்க்க நிறைய இருக்காமல் தெரியும். ஃபுல்லாக அமுக்கி அந்த தண்ணியோ மூங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு, ரொம்பவும் வேண்டாம், தண்ணி கீரையிலையும் விடும். அந்த பருப்புக்காக தான் அந்த தண்ணியை ஊற்றுறோம் நம்ம. கீரைக்கும் தக்காளி வெங்காயத்துலாம் தண்ணி விடும். அதனால் போட்டு நல்லா அமுக்கிட்டு கொஞ்சம் குக்கரை டைட்டாக போட்டு மூடி 2 விசில் விடுங்க. அதிலே நல்லா பருப்பு வெந்துடும். அதுக்கு மேலே வேக விடக்கூடாது கீரையை. ஒரு விசிலில் வெந்து போகிற குக்கராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா 2 விசில் விட்டுக்கலாம். நாங்கள் நல்லா விசில் ஆவரி போனதுக்கப்புறமா வெயிட் எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். இது பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி இந்த 2 விசிலுக்கு அப்புறமா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பாருங்களேன். கீரை அப்படியே பாதி ஆகிட்ருக்கும் குக்கரில். இங்கே பாருங்கள், பாதி ஆகிடுச்சா? அதை நல்லா சுருங்கிடும். இப்போ இதை வந்து இந்த தண்ணியை ஒரு பவுலில் இருத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கடைஞ்சிக்கணும். அந்த தண்ணியிலே வந்து நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுட்டு அதிலேயே கரைச்சிக்கோங்க. கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம சப்போஸ் தண்ணி நிறைய ஆகிடுச்சினாலும் கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் கொஞ்சம் பெப்பர் பொடி, சால்ட்டு போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஸ்ட்ரென்த்து. அப்புறமா இதை நம்ம வந்து ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு நம்ம இதை தாளிச்சிக்கணும். இதுக்கு வந்து நான் ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அது நம்ம கீரையிலும் சேர்த்துருக்கோம். வேக வைக்கும்போது தாளித்தா நல்லாயிருக்குன்றதுனால ஒரு 4, 5 லீஃப் கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு சொல்லுவோம்ல அது, அப்புறம் சீரகம் கொஞ்சம், இதை போட்டு தாளிச்சிக்கோங்க. இந்த பூண்டையும் கருவேப்பிலையும் அதிலே போட்டு நம்ம தாளித்து அதில் சேர்த்துக்கணும். சேர்த்த உடனே மணமாக இருக்கும் நல்லா. இல்லை வடகம் இருந்துச்சுனாலும் தாளித்து சேர்த்துக்கலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வடகத்தில் இது எதுவுமே போட வேண்டியதில்லை, வெறும் வடகம் மட்டும் போட்டுக்கலாம். வீட்லேயே செய்கிற வடகம். அது இல்லாதவங்க இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். இது சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த கீரை இந்த மாதிரி வந்து சிறுகீரை, அரைக்கீரை எல்லா மெத்தட்லேயும் பண்ணலாம், எல்லா கீரையிலையுமே. இது நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 2 டைம் கூட கொடுத்தாலும் நல்லது தான் இது. இதை வந்து நம்ம இந்த பாலக்கீரை சப்பாத்தி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். சப்பாத்தியாகவும் பண்ணி சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. பாருங்கள், நம்ம பாலக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.